வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை அடுத்து நேற்று இரவு கூடிய பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டத்தினுடைய நடவடிக்கைகளில் தொடங்கி இன்று இப்போது வரை பல்வேறு கூட்டங்களை மத்திய அரசு நடத்தியிருக்கு, பல்வேறு சந்திப்புகளை நடத்தியிருக்கு, பல அதிரடி முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாதி தூதர்களை வெளியேற்றணும் அப்படின்ற உத்தரவில் தொடங்கி பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து, நதிநீரை நிறுத்துவது, சிந்து நதிநீரை நிறுத்துவது, ஏவுகணை சோதனை, அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து நாட்டு தூதுவர்களை அழைத்து அவர்களோடு ஆலோசனை அப்படின்னு பல விவகாரங்களை நம்முடைய அரசு செய்து வருகிறது. இதற்கு மத்தியில் பாகிஸ்தானும் பதில் நடவடிக்கையாக நாங்கள் நீங்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறீங்க, நாங்கள் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, முப்படைகளையும் தயார் நிலையில் நாங்கள் வச்சுருக்கோம், ஏவுகணைகளை நாங்களும் தயார் நிலையில் வச்சுருக்கோம், எங்களுடைய வான்பரப்பை இந்திய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர்களும் தடை விதித்திருப்பதாக அவங்களும் இன்றைக்கி கூடி இந்த முடிவுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில் பிரதமருடைய எச்சரிக்கை கற்பனைக்கு எட்டாத வகையில் இந்த தீவிரவாதிகளுக்கும் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களுக்கும் மிக சரியான பதிலடி கொடுக்கப்படும்னு பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். காஷ்மீர் தாக்குதல் பலன் தருமா, இந்தியாவின் பதிலடி அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கர்னல் தியாகராஜன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறார். நான் திரு சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட, திரு சுமன் சி, நதிநீர் நிறுத்தம் அப்படின்றது இது ஒரு அறிவிக்கப்படாத போர் அப்படின்னு பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணுது. நேரடியாக தான் ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நதிநீரை நிறுத்தியிருப்பதன் மூலமாகவும் ஆயுதத்தை எடுக்கலாம் இல்லையா? ஒரே நிமிஷம், திரு தங்க வரதராஜன் பாஜக தரப்பிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். டாக்டர் சுமந்த், ஓட்டையும் முதல்ல இந்த சிந்து நதியினுடைய நீரை பகிர்ந்து கொள்வதற்கு 1960ஆம் ஆண்டுல ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையே. அது 65ல போரு, 71ல போரு, அதற்கு பிறகு நடந்திருக்கிற எவ்வளவோ சிறிய போர்கள், இதையெல்லாம் தாண்டி கூட அது ரத்து செய்யப்படாமல் தொடர்ந்து. ஆனால் கடந்த சில காலமாக ஒரு ஒரு பிரச்சனை அதில் இருந்தது. இந்தியா பலமுறை அதை சில மாடிஃபிகேஷன்ஸ் வேணும், அதுல மாற்றங்கள் வேணும் என்றெல்லாம் கேட்டார்கள். அது ஆர்பிட்ரேஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு கோர்ட்ல. சோ அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்தியா அந்த சிந்து நதியினுடைய 5 ட்ரிபியூட்டரிஸ்ல 3 இந்தியாவுக்கும், சிந்து நதி ஜீலமும் செனாமும் பாகிஸ்தானுக்கும் போகிறது. ரவி, பியாஸ், சட்லெஜ் இந்தியாவுக்கு வருகிறது அதனுடைய நீர். ஆனால் இந்தியாவுக்கு உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுப்பதற்கு அணைகள் இன்றைய சூழலில் இல்லை. மேபி ஒரு 5 ஆண்டுகளில் அது கட்டப்படலாம். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பாகிஸ்தான்ல இதனால ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியினுடைய பெரும்பாலான விவசாயம் இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கு. சோ அதனால ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகோ இல்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகோ இத்தகைய அணைகள், டேம்ஸோ, வேற ரிவரை டைவர்ட் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது பாகிஸ்தான் மேல நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆனால் உடனடியாக அடுத்த 6 மாதத்திலோ ஓராண்டிலோ இதனால் நம்ம பெருமளவுல தண்ணி பாகிஸ்தானுக்கு போறதை தடுக்க முடியுமா என்றால் அதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு. இதுதான் எல்லா வாட்டர் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிற கருத்து. சோ இது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர். இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு 3 போர்களையும் தாண்டி நீடித்த ஒரு ஒப்பந்தத்தையே நாங்கள் ரத்து செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கெஸ்டரை தவிர உடனடியாக இதனால ஒரு அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ தண்ணீர் பஞ்சம் ஏற்பட போறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல, இது பாகிஸ்தான் இப்போ தண்ணியை நிறுத்த போறோம் அப்படின்னாலே பாகிஸ்தான் ஒரு பதற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. அதை தாண்டி தீவிரவாத முகாம் அழிப்பு இதெல்லாம் இந்தியாவுடைய கை ஓங்கி இருக்கும் இல்லையா? நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைக்கு பாகிஸ்தான் வந்துடாதா? இல்ல, இது பரவலாக வரக்கூடிய கருத்து. இது இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதன் கோர்ட்ல உலக வங்கி வரைக்கும் பேசிக் பிரின்சிபல்
மேலே அந்த ஒரு நதியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடு கீழ்ப்பகுதிக்கு போகக்கூடிய நாட்டுக்கு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீரை வழங்கி கொண்டிருக்கிறது. அதை நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இதே பொசிஷன் தான் இந்தியா இருக்கு, சீனாவுக்கு பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும். இப்போ நாளைக்கு ஒருவேளை ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினால், நாளைக்கு ஒருவேளை சைனா இதுல ஏற்கனவே பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒன்று. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவ்வளவு சிம்பிளாக உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. பாகிஸ்தான் இதை நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட். இதை சொல்ற மாதிரி ஒருவேளை ஒரு 5 ஆண்டுகளில் அணைகளை கட்டி அந்த நீரை நிறுத்திவிட்டோம் என்றால் நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ இது ஒன்று. இதை தவிர டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்ல ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஹை கமிஷன்ல 55 நபர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் 25 பேரை அவங்களும் அறிவிச்சுட்டாங்க. நம்ம முதல்ல நேற்று அறிவிச்சோம், அவங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. 30 நபர்கள் தான் இந்த ஹை கமிஷன்ல பணிபுரிய முடியும் அப்படிங்கிற ரீதியாக. இரு நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் 48 மணி நேரத்துக்கு வெளியேற வேண்டும். ஒரு சிக்கல், பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெரிய விமானங்களே ரொம்ப கிடையாது. அதனால அவங்களுக்கு சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிறதே ரொம்ப சின்னது. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. இந்தியன் கேரியர்ஸ் உலகம் முழுவதும் போறாங்க. அமெரிக்கா போறாங்க, கனடா போறாங்க, யூரோப் போறாங்க. முக்கியமா அரபு நாடுகளுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு. அரபு நாடுகள் போற விமானங்கள் பெருமளவுல பாதிப்பு ஏற்படாது, ஒரு சிறிய பாதிப்பு தான். ஆனால் யூஎஸ், யூரோப் போகக்கூடிய கேரியர், சென்ட்ரல் ஏசியா போகக்கூடிய கேரியர், உதாரணத்துக்கு இன்னைக்கே இண்டிகோ டாஸ்கெட் போற விமானம், அல்மாட்டி போற விமானம் எல்லாம் ரத்து செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் பிளைட் பார்த்து அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு அந்தந்த நாடுகளிடம். ஆனால் இதுவும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இழப்பு தான். ஏன்னா எந்த ஒரு நாடு வேற ஒரு நாடு மீது தங்களுடைய விமானங்கள் பறந்து செல்கிறதோ அந்த நாட்டுக்கு அவங்க ஓவர் பிளை ரைட்ஸ்னு பணம் கொடுப்பாங்க. அதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது. ஆனால் இதனால் நம்ம சுத்திக்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால நமக்கு சில பிரச்சனைகள், விமான டிக்கெட் விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, பிளைட் டியூரேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக அரசு என்ன திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப மிகவும் ஒரு மும்முரமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள். அதை தவிர வெளிநாட்டு தூதரகங்களுடைய அந்த தூதர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு பிரீஃபிங் கொடுத்திருக்காங்க. சோ ஏதோ ஒன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது என்று நடக்கும், ஒரு மாசம் கழிச்சா, ஒரு வாரம் கழிச்சாலும் யாருக்கும் தெரியாது. பட் ஏதோ ஒரு பதிலடி அரசாங்கம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா யூகிச்சுக்கலாம். ஓகே, கேட்போம் திரு தங்க வரதராஜன் அவர்கள்ட்ட. பதிலடி அப்படின்றது என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை தாண்டி அது எந்தெந்த வகைகளில் இப்போ நேரடியாக பதிலடி இருக்க போகுதா, இந்த மாதிரி நதிநீரை நிறுத்தி பதிலடியா அப்படின்றத தாண்டி இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ நேற்று ஒரு 3 அறிவிப்புகள் வந்திருக்கு, அதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கத்திற்காக, அதாவது 140 கோடி மக்களுடைய துயரத்தை மருந்தாக இருக்கும். அது நம்முடைய பதிலடி. பிரதமர் இன்னைக்கு பேசுற பேச்சு பார்த்திருக்கலாம். இதை சில நபர்கள் அரசியல் பேச்சு என்று சொல்லுகிறார்கள். 140 மக்களுடைய மன குமர்களை இன்னைக்கு பீகார்ல வெளிப்படுத்திருக்கிறார். நீங்க ஒண்ணு கேட்கலாம், இன்னைக்கு சகோதரர் சுமன் பேசுறது போல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு வகையில என்னென்ன வகையில செய்ய முடியுமோ சொல்லியிருக்கோம். நீங்க வாகாய எல்லையை முடியிருக்கிறதா இருக்கலாம். இது போல நீங்க உள்ள பாய்சானர்ல 1ஆம் தேதிக்குள்ள வெளியேற்கும் சொல்லியிருக்கிறோம். அது போல சார் பிஸ்டாவை நிறுத்தியாச்சு. இது போன்று அது மாத்த விட அவர் முக்கியமான சொன்னார். இன்னைக்கு பாருங்க, நீங்க சிந்து நதி விவகாரத்துல இருக்கலாம் பாருங்க. அதாவது அது அவர் சொன்னார், இன்னைக்கு பல இடத்துல அணைகள் இல்லாம, அது நான் மறுக்கல. அணைகள் நிச்சயமாக நீங்க இல்லைன்னா அங்க தண்ணீர் போட்டு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளணும், அது 2 ஆண்டாக இருக்கலாம், 3 ஆண்டாக இருக்கலாம். நாளைக்கு இந்தியா அணை கட்டுறாரு சொன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு 90% விவசாயம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த சிந்து நதியை நம்பிதாங்க இருக்கின்றது. அது மாத்திரம் கிடையாது, குடிநீர் கராச்சியில குடிநீராக இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்.
இன்னொன்று நீர்ப்பாசன இன்னைக்கு அங்க உற்பத்தி என்ன நீர்ப்பாசன நீர் மின்சாரம் தான் அங்க உற்பத்தி. ஏற்கனவே 10 மணி நேரம் அங்க வந்து பாகிஸ்தான் கரண்ட்ல வந்து மின்சாரம் இல்லாம தத்துட்டு இருக்குது. இதுவும் இல்லைன்னா அது இருக்காது. ஒண்ணு இது ஒரு வகையான இதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணது. சில விஷயங்களை பாருங்க, சில விஷயங்கள் இன்னைக்கு உட்பட தளபதிகள் வந்து மூலமாக இன்னைக்கு உட்பட தளபதிகள் அறிக்கை வாங்கியிருக்கிறது மத்திய அரசாங்கம். என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கணுங்கிறது நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலடி எப்படி இருக்குன்னு சொன்னால், பாகிஸ்தான் வரலாற்றிலேயே இனிமே எழுதிருக்கே முடியாத ஒரு நேரடி தாக்குதல் இருக்கின்ற இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து பாஜக நேரடி தாக்குதல் அப்படின்னா அது போர், அதை நோக்கிதான் நகரமா? அதாவது வேற வழியே கிடையாதுங்க. இன்னைக்கு பாருங்க, சில இடத்துல நேரடி தாக்குதல் நடத்த ஒரு வழி கிடையாது. நான் என்ன கேட்கறதா பாருங்க, புல்வாமா 2019 வந்து தாக்குதல் நடத்த பிறகு பிப்ரவரி 12, 2019 ஆனா 12 நாள் கழிச்சு எதிர்பார்த்தாங்களா ஜெயிச்சு போது பொறுப்பெடுத்தது அந்த பாலக்கோடு வந்து அடிப்பொண்ணு எதிர்பார்த்தாங்களா? தலையில அடிச்சது இந்த அரசாங்கம். அதனால அதே அவங்களுக்கு கொஞ்சம் வாழாட்டாம அடக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீனா கூட நீங்க சுமன் சொன்னா சீனா கூட நிச்சயமாக இன்னைக்கு அமெரிக்கா அவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டில் நிச்சயமாக இந்தியாவை துளி அளவு கூட எதிர்ப்பதற்கு பாகிஸ்தான் நிச்சய எதிர்ப்பு சீனா வராது என்பது எங்களுடைய பார்வை. அப்படி இருக்கிற பட்சத்துல 10 மடங்கு நீங்க அது எந்த வகை வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து 10 மடங்கு பதில் தாக்குதல் புல்வாமா அட்டாக்ல இருந்து பாலக்கோட் எப்படி பதில் தாக்குதலுச்சோ அதை விட 10 மடங்கு இருக்கும். அது எந்த வகையான இருக்கலாம். நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏவுகணை பயன்படுத்த தேவை என்று சொன்னால் ஏவுகணை இந்த அரசாங்கம் பயன்படுத்தும். மாறாக நீங்க கேட்கலாம், அவர்கள் ஏவுகணையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கலாம். அவர்கள் ஏவுகணையை தடுத்து முறியடிப்பதுங்கிற மட்டும் விஷயங்கள் இருக்கிறது. நாம நவீனமான ராணுவ தளவாடங்கள் மட்டும் அதிகமாக இருக்கிறது நவீனது. அது அத்தனையும் இந்த அரசாங்கம் வேற எங்க பயன்படுத்த போகுது? இதுக்கு பயன்படுத்த போல என்று சொன்னால் நம்முடைய பாதுகாப்பு துறையோ எதுக்கு இருக்குது? அதுல தக்க பதிலடி கொடுக்கணும், மாற்று கருத்தே இல்ல. பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் பாடமா இருக்கணும்னு. ஆனா அது முழு நேர போரை நோக்கி போனா எல்லாருடைய பொருளாதாரம், குறிப்பா நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பினான்ஸ், தனி மனிதர்களுடைய பாதிப்பு வரை வந்து நிற்கும் இல்லையா? அதாவது இப்ப வாசம் நான் என்ன கேட்கிறேன் பாருங்க, நீங்க 2000 இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டயத்துல வந்து 2000 வந்து இதே பில் கிளின்டன் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சீக்கியர்களை குறிவீச்சு தாக்கப்பட்ட தாக்குதல் 2000. இன்றைக்கு வந்து பாருங்க இந்துக்கள் சொல்லி தாக்குதல் எடுத்திருக்கிறாங்க. அதே வந்து ராணுவ முறையில் 2 பேர் ராணுவ 2 பேர் வந்து சிவில் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்திய இறையாண்மை முக்கியம், நாட்டுடைய பொருளாதாரம் முக்கியம் தான். அதே மாதிரி இறையாண்மை முக்கியம். வேற வழிகள் வேற என்ன? நாட்டினுடைய இறையாண்மை மீது வந்து சவால் விட்ட இந்தியாவுக்கு முடிய அளவுக்கு இந்தியா இல்ல. நீங்க இந்தியா உலகில் தலை சிறந்த பல நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நாடு, அமைதியும் போதிக்கின்றது. அதே சமயத்துல இந்த கோலைமான தாக்குதலுக்கு வந்து பதிலடி கொடுக்கல என்று சொன்னா இந்தியாவை சார்ந்தவர்கள் எல்லாம் வன்மகர்கள் இல்லையா? அதுக்கு பதிலடி கொடுத்துதான் அது எந்த விதமான பொருளாதாரத்தை எப்படி எப்படி தெரியும். நான் ஒரு நிமிஷம் சேவ் பண்ண தெரியும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கார்கில் வார் வந்துச்சு. கார்கில் வார்ல இதே போன்று பாத்தீங்கன்னா உள்ள விட்டது. ஆனா வந்து பதிலடி கொடுத்தோம். உலக நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நம்ம பொருளாதார தடை விதித்தது. மீண்டு வரவில்லையா? நம்முடைய பொருளாதாரம் வந்து குறைந்து போயிட்டுதா? ஜிடிபி உயரவில்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதை இந்த அரசாங்கம் அதையுமே கருத்தில் எடுத்துக்கொண்டோம். அதனால தனி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனுடைய தன்மானம், இந்தியனுடைய தன்மானமும் கேள்வி ஆக்கப்பட்டிருக்குது. இதற்கு எந்த விலை வேணாலும் அந்த இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்க மாற்று கருத்தே கிடையாது. கேட்போம். நான் திரு அருணன் அவர்கள்ட்ட. திரு அருணன், அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, தூதர்களை அழைத்து பேசுறாங்க. இதை தாண்டி குடியரசுத் தலைவரை உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற திட்டத்தை விளக்குறாங்க. ஒரு ராணுவ நடவடிக்கையை தாண்டி ஒரு ராஜாங்க ரீதியிலான ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறது தெரியலையா? இல்லை, இங்கே மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது கார்கே. பெகல்காமில் அப்பாவி பொதுமக்கள், ஏதுமதியாத சுற்றுலா பயணிகளை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டு கொண்டிருக்காங்க. 28 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, மாண்டு போயிருக்காங்க, பல பேர் படுகாயம் பட்டிருக்காங்க. ஆகவே நம்முடைய நோக்கு மிக முக்கியமாக என்னவாக இருக்கணும்னா அந்த பயங்கரவாதிகளை பிடிப்பது.
அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளையும் அடையாளம் காட்டுவது. இந்த 2 வேலை வந்து நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதை கூட நான் அப்போ ஒதுக்கி வைக்கிறேன். இப்படி 2000 பேர் கூடுகிற ஒரு சுற்றுலா இடத்துல பாருங்கள், அவன் பாட்டுக்கு வந்து சுட்டு கொண்டிருக்கான். ஆனால் போதிய பாதுகாப்பு அங்கே இல்லை. காப்பாற்றினவங்கெல்லாம் யாருன்னா அந்த குதிரை ஓட்டிகள், அவங்க தான் காப்பாற்றி நேரமா யாருமே. ஆமாம், அதில் ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் அந்த குதிரை ஓட்டி தொழிலாளர்கள் தான் எல்லாரையும் திரும்ப அங்கே என்னமோ மோசமாக நடந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ பேர் திரும்ப சொல்லியிருக்காங்க. இவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்குது, என்னமோ நடந்துருக்குன்னு தகவல் வருது, யாருமே கொண்டு போகாதீங்கன்னு. அதே போல் கார் டிரைவர்கள், வேன் டிரைவர்கள், அவங்கெல்லாம் வந்து ஐயா நம்மளை நம்பி வந்து இந்த கோடை காலத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு அழகான பூமியை தரிசிக்க வந்த மக்கள், அவங்கெல்லாம் இப்படி வந்து படுபாவிகள் சுட்டு கொண்டிருக்காங்கன்னு ஒரு வெறியோட இந்த மக்களையெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ தாரிகாமி அவர்களுடைய அறிக்கை விட்டிருக்காரு. அதில் என்னன்னா, இந்த படுகாயமுற்றவங்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்பட்டிருக்கு, காஷ்மீரி மக்கள் தான் ரத்தம் கொடுத்துருக்காங்க என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். ஆகவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பில் பலவீனம் என்பது ஏற்பட்டிருக்கு. இத்தகைய நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. அது பற்றியும் ஒன்றிய அரசு தீவிரமாக யோசிக்கணும் என்கிற ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அதை நான் பதிவு பண்ணுறேன். அது ஒரு புறம் இருக்க, இந்த படுபாவிகள், இந்த கொலைகார வெறியர்கள் கண்டுபிடிக்கப்படணும், கைது செய்யப்படணும், அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தரணும். நிச்சயமாக அவங்க மூலமாக அவங்கள தூண்டி விட்டது யாரு, அவங்களுக்கு பின்புலமாக பின்பலமாக இருக்கிறது யாரு என்பதும் உலகத்தின் முன்பு நாம் கொண்டு வந்து காண்பிக்கணும். அத்தகைய சக்திகளுக்கும் நாம் தக்க பாடத்தை காட்டியாக வேண்டும், அவங்களுக்கு பாடம் புகட்டியாக வேண்டும். இதில் எல்லாம் எனக்கு எந்த வித மாறுபாடும் இல்லை. அதை நோக்கி தான் அரசு போயிட்டுருக்கு. இப்போ இப்போ சில நடவடிக்கைகள், இது பூரா நீங்கள் சொன்னீங்க, நண்பர் சுமந்தும் அதை பற்றியெல்லாம் விவரித்தார். நான் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், இவ்வளோ காரியங்கள் பண்ணுறோம், சரியா தப்பா, இதுக்குள்ளேலாம் போகலை, இது எந்த அளவுக்கு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும், நமக்கு ஏதேனும் ஓரளவுக்காவது பாதிப்பு வருமா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் அரசிடம் கேட்பது அநேகமாக அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பல கட்சி தலைவர்களும் கேட்பாங்க, இவையெல்லாம் உரிய பலனை தருமா? நம்முடைய இலக்கு இதுதான். அந்த கொலகார பாவிகளை, அந்த பயங்கரவாதிகளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தியை நாம் கண்டுபிடிச்சாகணும். அதை நம்மளால் செய்ய முடியுமா? உலகத்தின் முன்பு அதை நம்ம நிரூபித்து காண்பித்து அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர முடியுமா? இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. நாம் அதை செய்ய முடியும் என்று அவங்க சில அரசாங்கத்துக்கு தான் அந்த விவரங்கள் பூரா தெரியல. அது ஒரு வழியில் நேரடியாக இராணுவ ரீதியிலான தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அது ஒன்று. இந்த மாதிரி ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள், நதிநீரை நிறுத்துறது மூலமா அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குறது, இனிமே அவங்க தீவிரவாத பாதைக்கு செல்லாமல் தடுப்பது அப்படின்ற 2 வகையில செயல்படுறாங்கல்ல. இல்லை, அதாவது இப்போ இந்த ராஜாங்க ரீதியானங்கிற சொல்லு அது இப்போ இந்த நடவடிக்கைலாம் பொருந்துமா என்று தெரியல. ஆங்கிலத்தில் டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு எதிர் நடவடிக்கை தான், பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இவை. வெறும் டிப்ளமேட்டிக்காக பேச்சுவார்த்தைன்னு போகல. இப்போ நீங்கள் நதிநீர் ஒப்பந்தம் 1960 அதை பற்றி விவரங்கள்லாம் நல்லா சொன்னார். அதை நிப்பாட்டினோம்னா இன்னைக்கோ இல்லாட்டி நாளைக்கோ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு, அதனுடைய விவசாயத்துக்கு, அதனுடைய குடிநீர் தேவைக்கு, அதனுடைய மின்சார தேவைக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அப்போ அதை எதிர்கொள்ள முடியாமலாவது இனிமேல் நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம்னு வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் செயல் ரீதியாக ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நடப்புலையில் நிரூபித்து காண்பிக்கணும். ஆக அப்படி அவங்க செய்வாங்களா என்று ஒன்று இருக்குது. இதில் வேறு சில விஷயங்கள்லாம் கூட அது எப்படி நடக்கும்லாம் நான் ஊகிக்கிறேன். ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன சிக்கல் வரும்னா, 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம். முதல் சுற்றம் ஒன்று, இந்த வான்வெளி இதை அவங்க நிப்பாட்டியிருக்காங்கல்ல, அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக நமக்கு அதிக சிக்கலை உருவாக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா நம்ம ஆளுங்க பூரா இங்கேருந்து கிளம்பி மத்திய கிழக்குக்கு போனாலும் சரி, அல்லது அதை தாண்டி ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி, அப்புறம் ஐரோப்பாவை தாண்டி அமெரிக்கா, இது வழியாக போகிறதுல இப்போ இந்த பாகிஸ்தான் வான் வழியாக போவது என்பதுதான் பொதுவாக வழக்கத்தில் இருக்குது. அவங்க அதை நிப்பாட்டினாங்கன்னா, சுற்றி போகணும்னா
அப்போ அது நேரம் ஆகிறது ஒரு பக்கம் ஆகிட்டு போகுது. அப்போனா இந்த செலவினம் விமான சர்வீஸ் பண்ணக்கூடிய செலவில்ல, சேவை செய்யறவங்களுக்கு அந்த நேரம் கீரம் ஒரு இறங்குற நேரம் ஏர்போர்ட் கிடைக்கணும்ல அந்த நேரத்தில். இப்போ ஏற்கனவே ஒரு மேப் இருக்குல்ல கார்க்கே, அதன் அடிப்படையில் தானே இவங்க இந்த விமானத்துக்கு இந்த நேரம் அவங்க வரக்கூடிய நேரம் இதுதான் அப்படியெல்லாம் வகுத்திருப்பாங்க. நீ திடீரென்று ரூட்டை மாற்றினா அது எவ்வளவு சிக்கல்களை உருவாக்க போகுது என்று என்னை விட வல்லுநர்களுக்கு தெரியும். மூணாவது ஒரே பாயிண்ட், போரை பொறுத்தவரையில் போரை துவக்குவது எளிது, ஆனால் முடிப்பது கடினம். அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் சிக்கலை பெரும் பாதிப்பை உருவாக்கும், அதே நேரத்தில் நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நிப்பாற்றுவது கடினம் என்பதற்கு உதாரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம், நிப்பாட்டுவது கடினம் என்பதற்கு உதாரணம் இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அதை இதை பொறுத்தவரையில் அரசு மிகவும் கவனமாக யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, கேட்போம். நான் திரு கர்னல் அவர்கள்ட்ட, கர்னல், சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஏன்னா 2 நாடுகள் அமைதியாக உட்காந்து பேசணும், அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம மீறக்கூடாது அப்படின்றதான். அதை ரத்து பண்ணுறாங்கன்னா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஒரு நல்ல ஒரு கருத்தான கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய இந்த சகோதரர்கள் எல்லோரும் பேசுறது ரொம்ப பொறுப்பாகவும் நிதானமாகவும் ரொம்ப தெளிவாகவும் எல்லோரும் பேசியிருந்தாங்க. இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் மேஜரான விஷயம். ஒன்று நம்ம 13,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்களுக்கு கொடுத்தோம். நம்ம கேப்சர் பண்ண திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தோம். சிம்லா அக்ரிமெண்ட்ல தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தோம். நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். 13,000 கிலோ ஸ்கொயர் மீட்டர் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடம் இப்போ அவங்களுக்கு கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அது என்ன இடத்துல இருக்கோ அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன ஒரு டெரிவேஷன் சேஞ்ச் பண்ணணும், அதை ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 பேர் கலந்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. இப்போ அது போயிடுச்சு. ஸோ என்னுடைய வியூ படி இது நமக்கு சாதகமா பாதகமான, நமக்கு இது சாதகமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி போனோம்னா இவங்க சிம்லா அக்ரிமெண்ட்டை இவங்க வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கொண்டு போகலாம். இப்போ சிம்லா அக்ரிமெண்ட்டே கிடையாது. இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறதே என்னுடைய கேள்வி, ஒரு நாடு மட்டுமே அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவங்க கேன்சல் பண்றாங்கன்னா அது நமக்கு சாதகமா பாதகமா தான் பார்க்க முடியும். நம்ம சொல்ற டிடிஏ நம்ம கேன்சல், நம்ம அது அபென்ஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு என்ன சாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற 60 லான்ச் பேடுக்கு நம்ம போய் அங்க இருக்கிறவங்களை நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 உரி அட்டாக்ல எப்படி நம்ம கோவர்ட் கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம்னாலோ இல்லை ஏர் ஸ்ட்ரைக் நம்ம டெரர் கேம்ப் மேல பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னா 2019 புல்வாமா பலக்கோட்டை அந்த ஏர் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணப்ப அது மாதிரி நம்ம ஒரு ஆப்ரேஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வயலேட் பண்ணதான் நமக்கு இருக்காது. ஏன்னா அது இன்வாலிட் ஆயாச்சு. ஸோ அது நம்ம வயலேட் பண்ணதான் இருக்காது. நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் தான் இருக்கும். நாளைக்கு நம்ம ரன் த்ரூ பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள், அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஒரு செமி கன்வென்ஷனல் வாராக போவதற்கோ இல்லை கன்வென்ஷனல் வாராக மாறுவதற்கோ வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் இருக்காது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படி ஏதாவது நடந்தால் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கிற 13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அது இப்ப நம்ம ஆல்ரெடி கேப்சர் பண்ண இடமா இருந்தது இல்லையா, அது நமக்கு ஒரு இடமா நம்ம கிளைம் கூட அது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு வருது. அது அந்த பகுதிகள் அது அக்ராஸ் இதுல தான் நம்ம போகும். இப்ப அதாவது 1971 வார்ல நம்ம இங்கேருந்து ரன் த்ரூ பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டோம், பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டோம். ஓகே, பஞ்சாப்ல சில இடங்களும் இப்ப காஷ்மீரோட மேல அவங்க வசிக்கக்கூடிய நம்ம பகுதிகள். ஆமா, கராச்சிக்கு 70 கிலோமீட்டர் பின்னாடி வரைக்கும் நம்ம போயாச்சு. ரன் த்ரூ பண்ணி போன அந்த பகுதி தான் அந்த ஏரியா டோட்டல். சோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்க செஞ்சதா அவங்க கருதலாம். பட் அது அவங்களுக்கு நெகட்டிவா தான் போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி பார்க்கும்போது எஸ்கலேஷன் ஆஃப் பார்டர் டிப்ளாய்மெண்ட் LOC ஷெல்லிங் இப்போ பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பல விஷயங்கள் மேஜரா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு புயல் வருவதற்கு முன்பு ஒரு அமைதி என்ன நிலவுகின்றதோ அந்த அமைதியாக தான் நான் அது பார்த்துட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் சுமந்த் பதிலடி கொடுக்கணும், அது பாகிஸ்தானுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை கொடுக்கணும் அப்படின்றது பொது எண்ணமா இருந்தாலும்
2 அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுடைய மோதல் அப்படின்றப்போ லார்ஜ்லி இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலையா? நிச்சயமா அச்சத்தை ஏற்படுத்தும். இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளும் பாகிஸ்தானும் ஈக்குவல்ஸே கிடையாது. உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாட்டுக்கும் ஒரு எஃபெக்டிவ்லி ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட், அதுவும் ஒரு பேங்க்ரப்ட் திவாலான ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டுக்கும் நீங்க கம்பேரிசனே பண்ண முடியாது. ஆனால் என்ன ஒரு சிக்கல் என்றால், இந்த அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய மிரட்டல்களுக்கு காரணமே அதுதான். இல்லைன்னா அவங்களால ஒரு கன்வென்ஷனல் வார்ல வந்து அவங்களால சஸ்டெயின் பண்றது கடினம்ங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனா இந்த ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய மிரட்டல் இருக்கிறது. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் என்றால், நம்ம வந்து உறுதியாக ஒரு லிமிட்டட் கைண்ட் ஆஃப் அஃபென்சிவ் நடத்த முடியும் என்று எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அது எப்படி எஸ்கலேட் ஆகும், எப்போ எஸ்கலேட் ஆகும்? ஏன்னா பாகிஸ்தான்ல ஒரு அரசாங்கம் என்று ஒரு பேருக்கு தான் இருக்கு. அது வந்து ராணுவ ஆட்சியில தான் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு கூட ஷபாஸ் ஷெரீப் என்பவர் பிரதமராக இருக்கலாம். ஆனால் அங்க இருக்கிற ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், ஆசிம் முனீர் என்ற ராணுவ தளபதி தான் வந்து நாட்டை நடத்திட்டு இருக்காருங்கிறது தெரியும். சோ அங்கு வந்து இந்தியாவை போல இட் இஸ் நாட் ஆன் கம்பேரபிள் ஸ்கேல். ஒரு பேங்க் ஆஃப் டெரரிஸ்ட் ஸ்டேட்டுக்கும் நமக்கு இழப்பதற்கு அதிகம் இல்லை, அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே திவாலான ஒரு நாடு, வெளியே IMF போட்டுட்டு இருக்கிற அப்பப்போ கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களால வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு. அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு வருத்தம் அளிக்கிற வகை. ஆனா ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, பாகிஸ்தான் பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட்டே தீவிரவாதம் தான். அவங்க ஏற்றுமதியே அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றுமதியே தீவிரவாதம் தான். ஸோ அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு ஒப்பிடுதல் தவறு. நமக்கு இழப்பதற்கு நிறைய அங்கே இருக்கிறது. அதனாலதான் நம்ம கான்சியஸா அவசரப்பட்டு சோசியல் மீடியால பிரஷர் உண்டாக்குறாங்க, சத்தம் போடுறாங்க. ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன், 2008 மாதிரியான மும்பை அட்டாக் போன்ற ஒரு சூழலை கூட நம்ம வந்து நேரடியான ஒரு போரை தவிர்த்திருக்கோம். அது ஒரு உச்சபட்சம், ஒரு நாட்டையே கொந்தளிக்க வச்சது. இந்த இன்சிடென்ட்டும் அதுக்கு சலைச்சதில்லை, நம்முடைய சுற்றுலா பயணிகளை கொண்டு இருக்காங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கே நம்ம போரை தவிர்த்திருக்கோம். இப்போ நம்ம போருக்கு போவோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? அதுதான் சொல்றேன், போருக்கு போறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதாவது இன்று மன்மோகன் சிங் அரசு வந்து ஒரு லாயக்கற்ற அரசு, இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு கூட பதிலடி கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனா எல்லோருக்கும் தெரியும் அதற்கு பின்னாடி நடந்த அந்த சம்பவங்கள் எப்படி. அமெரிக்கா வந்து தயவு செய்து நீங்கள் திருப்பி பதிலடி கொடுக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டது. அதற்கு இந்தியா அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு என்ன ஒரு கவலை என்றால், இந்த பிரஷர் வர்றதுனால அழுத்தம், அரசு ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற மக்களுடைய ஒரு ஆதங்கம் நியாயமான ஆதங்கம். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எடுத்தேன் கவுத்தேன் என்று போக முடியாது. ஏன்னா இழந்த 28 உயிர்களுக்கு நாம் நிச்சயமாக பதிலடி தர வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்தும் தான். ஆனால் அதற்காக நூற்றுக்கணக்கான உயிர்களையோ ஆயிரக்கணக்கான உயிர்களையோ ஆபத்திலான ஒரு நிலையில் கொண்டு போகிறது சரியா என்று அரசாங்கம் யோசிக்க வேண்டும். அதனால அவ்வளவு ஈஸி டிசிஷன் கிடையாது. ஓகே, கேட்போம். திரு தங்கவரதராஜன், ஒரு உணர்ச்சிகரமான சூழல்ல எடுக்கக்கூடிய முடிவா இது இருந்துடக்கூடாது அப்படின்ற பார்வையும் வெளிப்படுத்துறாங்க. போர் அப்படின்னு போயிட்டா திரு அருணன் சொன்ன மாதிரி தொடங்குச்சுன்னா இன்னைக்கு உக்ரைன் போர் 1000 நாளை கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா பதிலடியும் கொடுக்கணும். ஒரு சிக்கலான சூழல் தான் மத்திய அரசுக்கு. என்ன முடிவெடுக்கும்? ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது உண்மைதான். அதாவது சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனே போர் என்று சொன்னால் சில ஒரு எதிராளிக்கும் சில இழப்பிற்கு வந்து மறுக்க முடியாது. அதே சமயத்துல
இது பழைய இந்தியா கிடையாது. நீங்க வந்து ரஷ்யா உக்ரைன் வார் என்று சொல்லலாம். நேரடியாக அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் ரஷ்யாவுக்கு பாதி ஆதரவு என்று சொன்னால் உக்ரைனுக்கு பாதி ஆதரவு வந்தது. ஆனா இன்று அப்படி அல்ல. இன்று இந்தியா ராஜதந்திர வெளியுறவு கொள்கையால இன்றைக்கு பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க இன்னைக்கு வந்து தெரிக் தாலிபான் அமைப்பு இன்னைக்கு அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதிலேருந்து புரிந்து கொள்ள முடியும் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்துகின்றது. அதனால அதுக்கும் ரஷ்யா உக்ரைனுக்கும் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ள இதாக பார்க்க முடியாது. இந்த ஒட்டுமொத்தமாக இன்று மத்திய அரசாங்கம் இந்த பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி ஒன்று அணுகாது என்று சொன்னார். அதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பது மத்திய அரசாங்கம் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தந்திருக்கின்றன. நிச்சயமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அது சரியா இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோடு பாருங்க. நீங்க சொன்னார் சுமன் ஒரு இதே கார்கில் போறப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பாகிஸ்தானுக்கு என்ன வேணும்னா முதல்ல பயங்கரவாதத்தை ஆரம்பிச்சிருவான், முதல்ல போற ஆரம்பிச்சிருவான். ஆனா தோக்கிறவன் பாத்தீங்கன்னா நேரடியா அமெரிக்காட்ட ஓடிடுவான். போய் வந்து எனக்கு பாருங்க உடனே சமாதான பேச்சுக்கு அமெரிக்கா கூப்பிடுவாங்க, இந்திய நாட்டை பார்த்து வாங்கன்னு உடனே போவோம். இது ஒரு காலத்துல இருந்தது. நான் அரசியலா குற்றச்சாட்டா வைக்கிறவர்கள் வேற இல்லை. அதுதான் வாஜ்பாய் அதே கார்கில் நம்ம வந்து வெற்றி காணுகின்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே போன் அமெரிக்காவின் அதிபருக்கு வந்து வந்தது. அதான் வாஜ்பாய் சொன்னார். என்ன கேட்டார், உங்களை இருவரும் சமாதானப்படுத்த முயற்சி செய்து வாருங்கள். அப்பதான் வாஜ்பாய் சொன்னார், இந்த தேசத்தினுடைய ஒரு சொட்டு மண்ணை மீட்கின்ற கைப்பிடி மண்ணை நான் மீட்கின்ற வரை நான் வந்து அமெரிக்கா வர மாட்டேன், நான் அதை மண்ணை மீட்டு வந்த பிறகு நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதைதான் இந்த மத்திய அரசாங்கம் வாஜ்பாய் அரசாங்கம் செய்தால் அதேதான் நரேந்திர மோடி அரசாங்கம் செய்யும். நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். காலிஸ்தான் பயங்கரவாதிகள்ல பல்வேறு என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல போய் பதிக்கிறது, பதிங்கிட்டு இங்க வந்து தீவிரவாதத்தை இயங்குறது டாக்டர் உண்ணாவிரதத்தில் நினைத்தார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு முறைதான் பிரதமர் சொன்னார், நீ பயங்கரவாதிகள் எங்க வேணாலும் இருந்து நீ உன்னுடைய வேலையை செய்யலாம், உனக்கு யார் வேணாலும் ஆதரவு வைக்கலாம். ஆனால் ஒன்று, நீ எங்கே இருந்து ஏவரியோ அங்கே இருந்து குழி தோண்டு புதைக்கப்படும் சொன்னாரு நரேந்திர மோடி. நடந்துட்டு இருக்குதா இல்லையா சாட்சி. அதனால 140 கோடி மக்களுக்காக எந்த விஷயத்தையும் செய்யும். இந்த தேசத்தின் தேசத்தை ஒரு எமோஷனலா, அதாவது உணர்ச்சி மட்டுமா இது பண்ண முடியாது. அதுலயே அக்கறை கொண்டு 140 மக்களுக்கு இருக்கிற நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலக நாட்டுகளுக்கு வழிகாட்டக்கூடிய நாடு பொறுப்பாக இருந்து கொள்ளும். அதே சமயத்தில் இறையாண்மைக்கு சவால் என்று சொன்னால், தேசத்துக்கு சவால் என்று சொன்னால் அத்தனை விதமான உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இந்த மண்ணினுடைய வீரத்துக்கு அடையாளமாக அதை வந்து செய்ய வேண்டியதான் சூழ்நிலை வரும். அதை மத்திய அரசாங்கம் ராஜதந்திர முறையில் திரு அருணன், பிரதமருடைய இன்றைய பேச்சு கற்பனையிலும் எட்டாத வகையில இந்த பதிலடி இருக்கும் அப்படின்றாரு. என்ன புரிஞ்சுக்க முடியுது அதுல இருந்து? இல்லை, நம்மளால் உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பொதுவான சொல். கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு பதிலடி என்பது அது ஒரு கொடூரமான படுகொலை நடந்திருக்கு. அநியாயமாக 28 உயிர்கள் போயிருக்கு. ஆகவே அங்கே குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அவங்க அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்களை நான் விடமாட்டேன். கரெக்ட். ஆகவே அந்த கொலையாளிகள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்களை விடக்கூடாது. அவர்களை ஆதரிக்கக்கூடிய சக்திகளையும் விடக்கூடாது. அதில் எந்த விதமான மாற்றம். ஆனால் அந்த பதிலடி என்பது கற்பனை கேட்டாதுன்னா அவர் மனசில் என்ன இருக்குது, அரசாங்கம் என்ன திட்டத்தோடு இருக்குது, இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க. இல்லை, அனைத்து கட்சி கூட்டத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்குறதா எல்லா கட்சிகளும் அறிவிச்சிருக்கு, காங்கிரஸ் உட்பட மத்திய அரசு. அது பொது தானே கார்கே, அது பொதுவான விஷயம் தானே. பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பொதுவாக ஒத்துழைப்பு தருகிறோம், அனைத்து வகையான ஒத்துழைப்பு அப்படின்னு ஒரு அநேகமாக ஒரு தீர்மானம் வந்திருக்கு. அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அது நல்லது, அதெல்லாம் தேவை. பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா ஒன்றுபட்டு நிற்கிறது, அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பது இந்த அனைத்து கட்சி கூட்டம் சுட்டி காண்பிக்கிறது. அதெல்லாம் சரிதான். பட் நீங்கள் கேட்குற அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளேயும் மக்கள் மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி. அது என்னன்னா கற்பனைக்கும் எட்டாத பதிலடி என்றால் அது எந்த அர்த்தம், அது எத்தகைய பதிலடி என்று அவங்களுக்குள்ள என்ன திட்டம் இருக்கு? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம்னா இந்த வரக்கூடிய காட்சிகளை பகிர்றவங்கலாம் அதை சொல்றாங்க. பிரதமர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. பட் ஒரு சாமானியரா பிரதமர் யோசிப்பாரா, ஒரு பிரதமரா அவருடைய இடத்துல இருந்து யோசிப்பாரான்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை, பிரதமருடைய இடத்துலேருந்து தான் யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு எனக்கு அந்த செய்திகள் அந்த இதெல்லாம் பார்க்க அவ்வளவு தூரம் 2 நாளாக ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு, கஷ்டமாக.
அப்போ நாம் பொதுவாக மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் உணர்ச்சியால் ஆளப்படுகிறோம். உணர்ச்சியும் வேண்டும், மரக்கட்டையாக இருக்க முடியுமா? அவன் பாட்டுக்கு அடிப்பான வாடு பார்த்துக்கிட்டே இருக்கிறதா? அதல்ல. ஆனால் பிரதமர் என வரும் பொழுது உணர்ச்சியும் இருக்கணும், அதே நேரத்தில் அது அறிவுபூர்வமானதாக, யதார்த்தபூர்வமானதாக, தொலைநோக்கு பார்வை கொண்டதாக, சகல விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்ட முடிவாக இருக்க வேண்டும். அதுதானே பிரதமருக்குரிய அழகு. ஆகவே அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இங்கே பாஜக நண்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை பாஜக நண்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம்ல, ஐயா பாருங்க, உக்ரைன் ரஷ்யா அது முடிய மாட்டேங்குது, அப்புறம் இஸ்ரேலு பாலஸ்தீன் அப்படின்னா, அவர் அதுக்கு என்ன ஒரு சொல்கிறாருன்னா, உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு தருதுங்க, அதனால அப்படின்னு. அது ஒரு உண்மை. அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவு வராது அமெரிக்காவிடமிருந்தோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிடமிருந்தோ, முக்கியமான ஒரு நாட்டிடமிருந்தோ வராது. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் தனிமைப்பட்டு நிற்கிறது என்பதை அவர் சுட்டி காண்பித்தார். அது எந்த அளவுக்கு யதார்த்தமாக போகுது? ஏன்னா நம்ம இந்த உலக நாடுகளெல்லாம் இருக்கே, என்னுடைய பட்டாரிகளிலிருந்து சொல்ல வர்றேன், நம்ப முடியாது. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு மாறுவாங்க. மறக்க முடியுமா 1971 அமெரிக்கா கப்பற்படையை நம்மக்கிட்ட அனுப்புனதை, இந்த பங்களாதேஷ் யுத்தத்தின் போது எவ்வளோ பெரிய எழுச்சி. அப்போ நான் மாணவனாக இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு எங்களுக்கு நெஞ்சிலாம் ஏற்பட்டு, ஏயா இங்கே ஒரு விவகாரம் அமெரிக்கா இது அங்கேருந்து இங்கே தலையிடுது, நீ அநியாயமாக இருக்குது. அப்புறம் அன்னைக்கு சோவியத் யூனியன் இருந்துச்சு, அந்த நிலைமையில் அப்படியே அது திரும்பி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அல்லது அப்படி நிப்பாட்டிட்டாங்க. இதில் அச்சப்பட வேண்டிய ஒரே ஃபேக்டர், சீனா ஒருவேளை பாகிஸ்தானுக்கு உதவிருச்சுன்னா சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்குள்ளே போக முடியும். ஆனால் பொதுவாக சீனா இது வரைக்கும் 62 அதை தவிர பெரிய அளவுக்கு ஒரு போரில் இறங்கின மாதிரி தெரியல. ஆனால் இனிமேல் இறங்க மாட்டாங்கன்னு யார் உத்தரவாதம்? இல்லை, மறைமுக சப்போர்ட்டோ அல்லது சப்போர்ட்டோ இல்லையோ, சில நேரங்கள் அவங்க வேடிக்கையும் பார்ப்பாங்க. பல விஷயங்களில் நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நல்லல இருந்தால் எல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் கூர்ந்து கவனிங்க அவங்க எப்படிப்பட்டாங்க, சகல விதமாக சொல்கிறேன், சகல விதம். ஆனால் அதெல்லாம் ரூல் அவுட் பண்ண முடியாது. சரி, ரூல் அவுட். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஐயா தனிமைப்பட்டு நிற்கிது பாகிஸ்தான்கிறோம்ல, அதை உத்தரவாதப்படுத்தணும். நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு உலக அளவில் முக்கியமான நாடுகள் மத்தியில் இது பாருங்க, இப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருக்கு, இதுக்கு பின்புலமாக பாகிஸ்தான் இருக்குது, எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது, ஆகவே நாங்கள் பதிலடி கொடுத்தாக வேண்டியிருக்கு, நீங்கள் எங்களை தான் ஆதரிக்கணும், இந்த பாகிஸ்தான் அரசை பயங்கரவாதத்தை ஆதரிக்க, பாகிஸ்தான் அரசை ஆதரிக்காதீங்க என்று உலக நாடுகளுடைய கருத்தை நாம் உருவாக்க வேண்டும் அல்லது திரட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ஓகே, நான் கர்னல் தியாகராஜன் அவர்கள்ட்ட, ஒரு முழு போர் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா, இல்லை எல்லை பகுதியில் மட்டுமே ஒரு போர் போன்ற பதற்றம் வருதுன்னா, நம்முடைய ட்ரூப்பால் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? குறிப்பாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பற்றியெல்லாம் பேசுகிறோம். எத்தனை நாளைக்கு பாகிஸ்தான் தாங்கும்? ஒரு போர் வரணும் அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் தேவை. ஒன்று டிப்ளமசி, 2வது பொருளாதாரம், 3வது ராணுவம். இப்போ இந்தியாவினுடைய இந்த 3 கூற்றுகள், அப்புறம் நம்ம பாகிஸ்தானை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட பார்க்குறப்ப ராணுவம் உலகத்தில் வலிமையான ராணுவம் அப்படின்னு கணக்கெடுத்ததில் இந்தியா 4வது நிலையில் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனாவிற்கு பின்பு இந்தியா இருக்கின்றது வலிமையில். அப்படி இருக்கிறப்ப இந்தியாவுடைய ராணுவம் வலிமை. 2வது நம்ம பாகிஸ்தானுடைய ராணுவத்தை பார்க்கும்பொழுது அவர் இந்த லிஸ்ட்ல ரொம்ப கீழே இருக்காங்க. அவங்கள அக்கௌண்டபிலிட்டியாக நம்ம எடுக்க முடியாது நம்ம ராணுவத்தை பார்க்கும் பொழுது. 2வது டிப்ளமசியில் நமக்கு எல்லா நாடுகள்கிட்டையும் நல்ல பேர் இருக்கு, நல்ல சப்போர்ட் இருக்கு. இன்னைய தேதியில இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்த உடனே பல நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய வியூஸை கொடுத்துருந்தாங்க. பல நாடுகள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஆனால் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு விஷயமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அவர்கள்ட்ட ஒன்னே ஒன்று என்னென்னா, சைனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பல்ஜித்தில் அவங்களுடைய சில்க் ரோடு போகுது, அது எஃபெக்ட் ஆகும். அதனால அவங்க இன்டர்வென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தவிர பாக்கி எதுவும் அவங்களுக்கு எந்த ஒரு மேஜரான ஒரு
நாடு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. மூன்றாவது நம்ம வந்து பார்க்கும்போது பொருளாதாரம். நம்முடைய பொருளாதாரம் நிச்சயமா வந்து வயல் கம்பேர் டு பாகிஸ்தான் நல்ல நிலையில் இருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். வளர்ந்த நாடுகளில் வந்து மிகவும் வந்து அதிவேகமாக வளரக்கூடிய நாடாக நம்ம வந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால 3 கூற்றை பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து போருக்கு வந்து நாம் வந்து அவர்களோடு போரிடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இப்ப வந்து நம்ம பாக்குறப்ப எது மாதிரி அதாவது நம்ம சொல்லுவோம் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பாற்றல் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்னு ஒன்று வந்தா இப்போ நம்ம பயப்படுறோம். இப்போ அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, நம்மள்ட்டையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அவங்க நம்ம ஏதாவது பண்ணோன்னா நம்ம வந்து அவங்க ஃபர்ஸ்ட் தாக்குதல் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாக்டரின்ல வந்து அவங்க வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் தாக்க மாட்டோம்னு கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம அப்படி கிடையாது, யார் தாக்கினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி தாக்குவோம் தான் நம்ம டாக்டரின் வச்சிருக்கோம் அதில். ஸோ இந்த கேஸ் வந்து அவங்க நம்ம மேலே தாக்கினா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வாருங்கிறது வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு டேக் அ கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தான் வார் வந்து பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம நாடை வந்து காக்க முடியாது நம்ம பயந்துட்டு இருந்தோன்னு. ஒரு எக்ஸாம்பிள் ஏரியல் ஸ்ட்ரைக் ஆன் டெரர் கேம்ப். அதாவது நம்ம வந்து புல்வாமா பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ல நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 2019. அப்ப இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப அபிநந்தனை இன்னைக்கு விடலைன்னா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இந்தியா தாக்குதல் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றப்ப, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து சொல்றப்ப பாஜ்பாவுடைய கைகாலெல்லாம் ஆடிச்சு, அவருக்கு வேர்த்து கொட்டினது, இன்றைக்கே வந்து அவரை வந்து நம்ம விடுவிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்ட்டு நம்ம ஆசிஸ் சிதுக்கி வந்து ஒன் ஆஃப் த லா மேக்கர், அவங்களோட மினிஸ்டர் வந்து இதை வந்து ரிவீல் பண்ணார் அவங்களுடைய பார்லிமெண்ட்ல. ஸோ அவர்களுக்கு வந்து ராணுவம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராணுவம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்களால ஒரு வாரம் கூட போரில் வந்து அவங்களால நிலைக்க முடியாது. ஆகையால் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அணு ஆயுதம் இருக்கு, அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்கலாமே அந்த வெப்பனை. வரட்டும் தாக்கட்டும், தாக்கினா நம்ம வந்து யூஸ் பண்ணி நியூக்ளியர் யூஸ் பண்ணலான்ட்டு. அப்படி அவர் யூஸ் பண்ணா ரிட்டாலியேஷன் என்ன இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். எது மாதிரி ரிட்டாலியேஷன் இருக்கும், எந்த குவாண்டம்ல ரிட்டாலியேஷன் இருக்கும், அது நம்மால் தாங்க முடியுமான்னு தெரியும். ஆகையால் நம்ம வந்து நியூக்ளியரை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா லிமிடெட் ஸ்ட்ரைக்கு நிச்சயமாக இந்தியா செல்லும். ஆனா உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்மளுடைய டிட்டரன்ஸ் என்ன அப்படின்ட்டு, நம்மளுடைய தடுப்பாற்றல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையில் இன்ற இந்தியா இருக்கின்றது. நிச்சயமாக அனைவரும் வந்து என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதற்கு வந்து ஒத்துப்போவார்கள்ங்கிறதுல மாற்று. இல்லாட்டி இறுதி கருத்து ஒரே வரி டாக்டர் சுமந்த், ஒரே வரி ப்ளீஸ். எதிர்பார்ப்பு வந்து வான்வழி தாக்குதல் நடத்தப்படும், பர்டிகுலரா பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் அந்த பகுதியில, பிளஸ் ஒரு கிரவுண்ட் அஃபென்சிவ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுவும் இப்பவே நடக்குமா இல்ல சில வாரங்கள் கழித்து நடக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். அது அரசாங்கத்தினுடைய ஏர்போர்ஸ் ஆர்மியினுடைய ப்ரிப்பேர்ட்னஸை பொறுத்து அந்த முடிவு எடுக்கப்படும். ஓகே, தங்க வரதராஜன் ஒரே வரி. அதாவது ஒரு கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு பதில் தாக்குதல் என்று சொன்னால் அது வந்து பாலக்கோட்டு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கற்பனை நிச்சயமாக கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தோட தாக்குதல். அதே போல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்றைக்கு உலக நாடுகள் அத்தனைக்கும் அத்தியாவசியம் இன்றைக்கு வந்து இந்தியா. ஆனால் பாகிஸ்தானுக்கு அப்படி அல்ல. அதனால் 100 விழுக்காடு நாடுகளும் இந்தியாவை தான் நிற்கும். அதனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியாவை பகைத்துக் கொண்டு என்று பாஜக ஒரு நாடு அவர்களுக்கு சப்போர்ட் நேரடியாக சப்போர்ட் பண்ணும், மறைமுக இந்த முறை மறைமுகமாக இருக்காது. அதனால் அந்த இடத்தை இந்தியா இதயபூர்வமாக உலக நாடு அத்தனை பேருக்கும் நல்லிணக்கத்தோடு உருவாடி இருக்கின்றது. அதனால் இந்த மனித கொரோனா காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை முடிச்சு தவிர கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு மனித நேயத்தோடு அணுகிறது. அதனால் இனிமேல் வருங்காலத்துல நிரந்தரமான உலகத்தில் ஒரே சின்ன நாடா இருக்கலாம், 5 நாடா இருக்கலாம், ஆனால் நிரந்தர எதிர் நாடாக பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி இருக்காது. அது வந்து விளையாட்டு கலாச்சாரம் எதுவுமே இருக்காது. இல்ல, நம்முடைய குறிக்கோள் என்பது அந்த கொலைகார பாவிகள் பயங்கரவாதிகளை பிடித்து தண்டிப்பது. அடுத்த நோக்கம் மீண்டும் இத்தகைய பயங்கரவாதம் நமது மண்ணிலே நடக்கக்கூடாது. இதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நம்முடைய ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய இலக்கு இதுதான் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பயணம் இருக்கணுமே ஒழிய அதை தாண்டி போவது என்பது பல சிக்கல்களை உருவாக்கும். அரசு என்ன செய்ய போகுது என்பது பொறுத்திருந்தது. ஓகே, என்ன செய்ய போகிறது அரசு அப்படின்ற கேள்வி இருக்கிறது. காமன்வெல்னுடைய கேள்வியும் அதுவாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.